ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம கடைசி மாதத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த 2024ஆம் ஆண்டில் கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு கூட பாதுகாத்து ஆசீர்வாதமாக நம்ம வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதுமாக நாம் நன்றி உள்ளவர்களாக இதுவரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மையான காரியங்களை நினைத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாய் ஜெபத்தோடு உபவாசத்தோடு கூட நன்றி இருதயத்தோடு கூட காத்துருங்க. புதிய வருஷத்துக்காக உங்களை ஆயத்தம் பண்ணுங்க. சரி, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, அநேகர் நினைப்பாங்க, ஏன்னா வாக்குத்தத்தம்னா எல்லாமே வாக்குத்தத்தம் தான், ஒவ்வொரு நாளுக்கும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், புதுசா என்ன ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தம் சொல்லி நினைக்கலாம். ஸோ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் ஒரு மாதம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது இட்ஸ் பிகினிங். அப்போ அந்த புதிய ஒரு மாதத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர் கிட்ட பாதத்தில் நம்ம காத்திருந்து, ஆண்டவரே நீங்கள் இந்த மாதத்தில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்க, அந்த வசனத்தை வைத்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிறார். அப்போ நம்ம சுதந்திரமாய் நம்ம அதை நம்ம பெற்றுக்கொண்டு விசுவாசத்தில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். ஸோ இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 Chronicles chapter 6 and verse 4. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றினார். வாக்கினால் என்று சொன்னால் தம்முடைய வாயினாலே அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினார். அதுக்கு என்ன அர்த்தங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்பத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். அது அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கலாம். சில நேரத்தில் சில வாக்குத்தத்தங்கள் அது கால தாமதமாகுவதை போல தோன்றும். என்ன வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் சொன்னவர் யார்? கர்த்தர். அதனால அவரே என்ன பண்ணுவாராம்? தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார் சொன்னா அதற்குரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணுவார். இப்போ கர்த்தர் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் வசனத்தின் மூலமா எப்படி சொல்லுவாரு? உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் கேட்டால் பெரிய காரணம் செய்வேன். ஏதோ ஒரு அநேக வாக்குத்தத்தின் மூலம் பேசுறார். விருதத்தில் நமக்கு பேசுகிற வேலையை கொடுக்கணும். அந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு, நீங்கள் அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்க. அப்போ கரத்தினால் நிறைவேற்றணும்னு சொன்னால் அதற்குரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணுவார். அவர் போய் உங்களுக்காக ரெடி பண்ணுவார். அவர் போய் உங்களுக்காக யார் இடத்துல பேசணுமோ அவர் பேசுவார். இப்போ ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ஆனால் வேலை கிடைக்குமா கிடைக்கலையான்னு தெரில, என் கரத்தினால் நிறைவேற்றுவேன்னு சொன்னால் அந்த ஸ்தாபனத்தில் போய் பேசுவார் ஆண்டவர். உங்களுக்கு யார் இன்டர்வியூ எடுத்தாங்களோ அவங்க இருதயத்தில் போய் பேசுவார். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், இல்லைன்னு சொன்னால் ஒரு வாகனத்தை கொடுக்குறேன், இல்லை ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொன்னால் அதற்குரிய வழி வாசலை கர்த்தர் அவர் ஆயத்தம் பண்ணுவாராம். கரத்தினால் நிறைவேற்றணும்னு சொன்னால் he will go and work for you. அவர் உங்களுக்காக காரியங்களை நடப்பிப்பார். அப்போ கண்டிப்பாக அவர் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கு. அப்போ இந்த வசனத்தை வைத்து நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை இந்த ஆண்டில் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கலாம், சில வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கலாம். அப்போ ஆண்டவர் இந்த நாளிலே நீர் என்னோடு கூட பேசுகிறீரப்பா, உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நீர் நிறைவேற்றுவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமா என்னோடு கூட நீர் பேசிவிட்டீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை நீ நிறைவேற்றுகிற தேவன் அப்பா என்று சொல்லி அவருடைய பாதத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன பண்ணுங்க, நடத்துங்க, நீர் என்னை ஆசீர்வதிங்க, உங்க வாக்குத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஒருவேளை குழந்தை வாக்கியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வியாதி உங்களை ஆட்டி படித்து கொண்டு இருக்கலாம், இல்லை கடன் பாரத்துக்காக இதுலேருந்து ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். அவர் வாக்கினால் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுவார். அவர் வாக்கினால் சொன்னதுன்னா வேதத்துல எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். அப்போ குழந்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், வீட்டை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றும் நாம் உரிமை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, இதிலே நான் உரிமை பாராட்டுகிறேன், நீர் என்னோடு கூட பேசியிருக்கிறேன், இந்த வார்த்தையினால் பேசியிருக்கிறேன், இந்த நாளிலே ஊழியர் மூலமா என்னோடு கூட பேசியிருக்கிறேன், நான் வேத வாசிக்கும் போது என்னோடு கூட பேசினேன். ஆண்டவரே, இதெல்லாவற்றும் நான் விசுவாசிக்கிறேன், இதை நீர் நிறைவேற்றுவேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் காத்திருக்கும் பொழுது
கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இப்போது ஒரு சின்ன நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் கண்களை மூடி தலைகளை நோக்கி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே காலை நேரத்துக்காக நன்றி. இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஆண்டவரே கூடியிருக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த 11 மாதங்களாய் அற்புதமாய் நடத்தினீரே, எங்கள் தேவைகளை சந்தித்தீரே, பாதுகாத்து பராமரித்து போஷித்து நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாகவே எங்கள் வாழ்க்கையிலே செய்தீரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரங்களே, கொடானு கொடி நன்றிகளே எடுக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த புதிய மாதம் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். உங்களுடைய வாக்கினால் சொன்னதை உங்களுடைய கரத்தினால் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அப்பா நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வருஷத்துல நீ சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் இந்த மாதத்துல நீ நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி ராஜா. உண்மையை நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மாதம் எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறுகிற மாதமா இருக்க போறதுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். எல்லா வாக்குத்தத்தையும் நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை நீ வழிநடத்த போறதுக்காய் நன்றி இயேசுவா. ஒரு விஷயம் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதுமாய் ஆண்டவரே 11 மாதங்களாய் அற்புதமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி. பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை, கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம். இந்த மாத்திர தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிறப்பின் ஆண்டவரே நன்னாளை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், ஆரோக்கியமாய் நாங்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. பாதுகாப்பின் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதிங்க. குடும்பத்துல உங்களுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. இயேசுவா, நீர் அவர்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீர் இந்த மாதத்துல நிறைவேற்ற போறதுக்காய் நன்றி, நன்றி, நன்றி. அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எல்லா துதிக்க நமக்கும் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Okay friends, God bless you. I wish you all a blessed and happy month of December. கர்த்தர் இந்த மாதத்தை உங்களை அற்புதமாய் நடத்துவாராக, உங்கள் தேவைகளை சந்திப்பாராக. அவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமென். God bless you.